கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எஸ்தர் 7:9. இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அகாஸ்வேரு ராஜாவின் அரமனை வாசற்காவலனாயிருந்த மொர்தெக்காய் ராஜாவின் 2 பிரதானிகள் ராஜாவுக்கு விரோதமாய் சதித்திட்டம் தீட்டியதை அறிந்து அதை அறிவிக்கிறான். ராஜாவுக்காக அவன் செய்த நல்ல காரியம் ராஜாவின் நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. மொர்தெக்காய் செய்த நன்மைக்கு உடனடியாக அவனுக்கு பலன் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை, ஏமாற்றமும் அடையவில்லை. தேவனின் பிள்ளையாகிய அவனுக்கு தனக்குரிய பங்கு ஒரு நாளில் நிச்சயமாய் கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்திருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய பலனையோ பதவியையோ புகழையோ ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக தேவன் தங்களை உயர்த்தும்படி அவருடைய நேரத்திற்காக காத்திருப்பார்கள். மொர்தெக்காயின் வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ரகசியமாக கிரியை செய்தார். மொர்தெக்காயையும் யூத குலத்தையும் அடிக்கும்படி ஆமான் தீட்டிய திட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ராஜாவின் உயிரை காத்த மொர்தெக்காய்க்கு ஏற்ற பலனை கிடைக்கும்படி, ஏற்ற பலனை கொடுக்கும்படி கர்த்தர் ராஜாவினுடைய தூக்கத்தை கலைத்து போட்டு அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். அதே விதமாக பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஆபத்தான சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்லும் போது அல்லது விடுதலை தேவைப்படும் போது கர்த்தர் அமைதியாய் இருக்கவே மாட்டார். அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதையும் எதிர்பாராமல் உங்கள் பாடுகளில் பொறுமையாயிருந்து கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு மொர்தெக்காய் போல கடினமான பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? பயப்படாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார். ஏற்ற வேளையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும்படி உங்களை கர்த்தர் நினைவு கூறுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே உயர்த்துகிற நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் நீர் எங்களை விடுவிக்கும்படி எழுந்தருளுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தகப்பனே. சத்துருவின் திட்டங்கள் தோற்று போகிறதப்பா. உங்க திட்டங்களும் உங்க தீர்மானங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவேற பண்ணி நீர் மகிழ பண்ணுவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.